வந்திருக்கும் அனைவருக்கும் என் மரியாதைக்குரிய வணக்கங்கள். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான மேடை. நான் மதிக்கிற, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற பல கிரியேட்டர்ஸ் ஒரே மேடையில் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தை முதல்ல தயாரித்த அருண் சார், அவரை தான் முதல்ல மீட் பண்ணேன் நான் இந்த படத்தில். அவரையும் தினகர் சாரையும், அப்புறம் ஆஃப்கோர்ஸ் சகோதரர் ரஞ்சித். முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு பணியாற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஏன்னா ஆக்சுவலாக முதல்ல இந்த படம் வந்து அவங்க செட்டப் பண்ணியிருந்தது வந்து அவங்க ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் ரொம்ப சில விஷயம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில ரிசோர்ஸஸ் கேட்கும்பொழுது அதுக்கு முகம் சொல்லிக்காமல் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் அனுமதிச்சு என்னுடைய சில முன்ன பின்ன கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் தள்ளி போனால் கூட கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கம்ப்ளீட்டாக கொடுத்து இந்த படத்தை வந்து என்னுடைய முழு திருப்திக்கு என்னை பண்ண அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் கைத்தட்டலாம். தினகரன் சிவலிங்கம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவர் பேர் எல்லாரையும் பார்த்துவீங்க. இப்போது ரீசெண்டாக அவருடைய இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருக்கும் இந்த அவரோட படைப்பில் என்ன ஒரு நேர்த்தி இருக்கும்னு. முதல்ல வந்து நான் இங்கே ஆக்சுவலாக ஒரு மியூசிக் டைரக்டராக வரதை விட அவரோட ரசிகனாக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னோம். ஏன்னா முதல்ல அவர் மீட் பண்ணும்போது அவர் பேசுறதுக்கே என்னடா காசு கேட்குறாருன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ரியாக்ஷனே வராது. நம்ம ஏதாவது அனுப்புவோம், ஐடியா அனுப்புவோம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. பட் வந்து அவரோட பயணிக்கும் போது பேசும்போது கொஞ்சம் ஆழமா அவரை வந்து அவர் யார், எந்த மாதிரி மனிதர்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த மனிதராக இருந்தார். ஆக்சுவலா அந்த மாதிரி மனுஷனால தான் படம் பண்ண முடியும். ஏன்னா வந்து இப்போ பொதுவாக வந்து இப்போ வந்து நம்ம கஷ்டப்படுற மனிதர்களை வச்சு நம்ம கலைக்குள்ள அவங்களை கொண்டு வந்துடுறோம், ஃபிட் பண்ணிடுறோம். அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஆனால் வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அதில் ஹோப் இருக்கா அவங்க வாழ்க்கைக்கு? அந்த ஒரு ஏன்னா இப்போ குடி மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாரும் வந்துடுறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே சில பேர் வந்து லாஸ்ட் டைம் டு இட் அந்த பழக்கத்துக்கு. இப்போ அந்த ஒரு குழியில் விழுந்தா அந்த அந்த டனலுக்கு ஏதாவது ஒரு எண்ட் இருக்குமா, அதுலேருந்து திரும்ப முடியுமா, அதில் ஹோப் இருக்கான்ற கேள்வியை தான் வந்து இந்த படம் ஆக்சுவலாக முக்கியமாக ஆன்சர் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வி ஆர் த்ரோன் இன்டு தி வேர்ல்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறதில்ல. எங்கேயோ வந்து பிறந்துடுறோம், அப்படியே இருக்கும். என்னென்னமோ நடந்து நம்ம வாழ்க்கையில் எங்கே என்ன போகிறோம்னு நம்மளால சொல்ல முடியறதில்லை. அந்த மாதிரி ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான சில மனிதர்கள் வந்து வல்னரபிளாக இருக்கிற நேரத்தில், எஸ்பெஷலி அவங்க வீக்காக இருக்கிற மொமெண்ட்டில் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போய் விழும்போது அவங்கள ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸாக நம்ம பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம மீம்ஸ்லாம் நம்ம பார்த்து சிரிக்கிறோம், குடிச்சிட்டு ரோட்டில் கலாட்டா பண்ணுறவங்களாம் பார்த்து நம்ம நிறைய என்டர்டெயின்மெண்ட் நம்ம ப்ளஷர் ட்ரா பண்ணுறோம் ஆக்சுவலாக அதுலேருந்து. பட் இந்த வாழ்க்கை பின்னாடி என்ன ஆக்சுவலாக இருக்குது? ஏன்னா வந்து நம்மள மாதிரி மனிதர்களாக தானே இருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட வளரும்போது மாமா மச்சானா தான் இருந்தாங்க. திடீர்னு வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மாறுறாங்களேன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவை எனக்கு எஜுகேட் பண்ணிச்சு ஆக்சுவலாக இந்த படம். ஸோ எனக்கு வந்து படம் இல்லை, ஒரு பாடமாக அமைஞ்சது இந்த படம். ஸோ அதனால் இதில் பணியாற்றினது என்னுடைய பெரிய பெருமையாக நினைக்கிறேன் இந்த படத்தில் கொலாபரேட் பண்ணது. ஸோ தேங்க்யூ தினகர். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக நல்லா பண்ணும் அப்படின்னு நான் நம்பி தான் இந்த படம் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு கலைப்படைப்பாக நான் பேசுகிற அதே நேரத்தில் வியாபார ரீதியாக இந்த படம் என்ன அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக சொல்லணும். நான் வந்து இந்த படம் வந்து முதல்ல வந்து ஒரு ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஃபிலிமை, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், ஆஃப்கோர்ஸ் ப்ரெட்டன்ஷியஸாக இருக்காது, யதார்த்தமான படமாக இருக்கும்னு பார்க்க ஆரம்பித்தேன். பட் என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு இந்த படம். அவ்வளோ என்டர்டெய்னிங்காக. ஏன்னா இப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல நினைக்கிறோம், ஒரு சமுதாயத்தில் அதை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா பொதுவாக எல்லாரோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னா, எதுக்குங்க இந்த மாதிரி விஷயத்த நான் பார்க்கணும், ஏன் நான் அன்கம்ஃபர்டபுளாக ஏதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய கேட்குறாங்க. இப்போ நான் சில அந்த மாதிரி படைப்புகள் இன்வால்வ் ஆன போது முதல்ல அந்த கேள்வி வந்து எதுக்கும் சும்மா இருக்க மாட்டீங்களா, நீங்களாம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லாரையும் இந்த விஷயத்த வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணியும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த படம் இருக்கு. அதை வந்து ரொம்ப அருமையாக கையாண்டிருக்காரு இயக்குனர், நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக நான் பாராட்டணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வர்த்தக சூழ்நிலையில ஒரு நல்ல படைப்பை, வெற்றிகரமான படைப்பை மாத்துறதுக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பையுமே உணர்ந்து அவ்வளோ சிறந்த ஒரு படமா, ஒரு கம்ப்ளீட் படமா இதை ஆக்குனது எனக்கு ரொம்ப நான் பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயமா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல பாடலாசிரியர்களை பத்தி கண்டிப்பா நான் பேசணும். என்னோட உமாதேவி மேடம் அவர்கள் அவ்வளோ சிறந்த ஒரு எழுத்தாளர்னா, ஃபர்ஸ்ட் நான் கபாலியில் அவங்க எழுதின பாட்டை கேட்டுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு ஃபயர் மாதிரி இருக்கு அவங்களோட ரைட்டிங். நாங்கள் இன்னொரு படத்தில் கூட ஒர்க் பண்ணோம், பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கலாம்னு தோணுச்சு. கண்டிப்பாக இந்த படத்தில் பண்ண பாடலுக்கு அது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பெருமை அடைகிறேன் உங்களோட கொலாபரேட் பண்ணதுக்கு. அதே மாதிரி ஜோக்கரில் எனக்கு முன்னாடி ரமேஷ் வைத்தியா ஐயா ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு. இந்த படத்துலையும் ஒரு
பாட்டு இருக்கு. நீங்கள் கேட்ட அந்த அந்த பாட்டு போடலை இல்லைங்க? ஓகே ஓகே, இன்னும் போடலை. ஸோ ரொம்ப ஒரு அருமையான அசோசியேஷன். எனக்கு செல்லமாக பாடும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா முதல்ல அவர் எனக்கு எழுதின பாட்டு ரொம்ப அப்படியே ஆப்போசிட் பாட்டாக இருந்தது. பட் ரொம்ப ஒரு பயங்கர மல்டி ஃபேசட்டடான ஒரு ரைட்டர், ரொம்ப நான் என் மரியாதைக்குரிய ஒருவர். ஸோ அதனால் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அண்டு அறிவு ஒரு பாட்டை அவர் எழுதி பாடியிருக்காரு இந்த படத்தில். அவரை நான் ரேப் சிங்கராக ரொம்ப ஃபேமஸ் தான், பட் அவரை ஒரு பாடகராக நான் யூஸ் பண்ணணுன்ற முயற்சியை திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையாக பாடியிருக்காரு இந்த படத்தில் ஒரு பாட்டு. இந்த பாட்டு ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பாக்யம் சங்கர் அவர்களுக்கு என்னோட நன்றி, அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அதே மாதிரி தனிக்கொடி ஐயா வந்திருக்காரா இங்கே? ஐயா வணக்கம். வணக்கம். சாரி, நான் அவங்கள பார்க்கல. அவர் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக அதை போடுவாங்கன்னு நினச்சேன் இன்னைக்கு, பட் அது ஏதாவது கதையை ஏதாவது அவுட் பண்ணிடுமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் அது போடலை. ஸோ பணியாற்றிய இசைக்கலைஞர்கள் எல்லாருக்குமே நன்றி. இங்கே நேரம் நிறைய இல்லாதனால எனக்கு அப்புறம் நிறைய இன்னும் அறிவார்ந்த நிறைய பேர் இங்கே பேச காத்துட்டு இருக்கிறதுனால நான் எல்லாரையும் தேங்க் பண்ண முடியல. இந்த ஒரு தேங்க்ஸோட முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் கிளம்புறேன். என்னன்னா, இந்த பாட்டில் ராதா படம் பொதுவாக, அதாவது ஒரு பொறுப்பு, யாருக்கு சமுதாயத்தில் பொறுப்பு இருக்கோ கொஞ்சம் ஒரு ஏளனம் இருக்கு அவங்கள நம்ம பார்க்கறதுல. இவனா கிளாஸ் எடுப்பான்ப்பா, இவங்க கூட பேசாதீங்க மாட்டிப்பீங்கன்னு சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி படம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலா ஒரு வாழ்க்கைக்குள்ள எனக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம ஜோக்கர் படம் பண்ணும்போது அந்த முதல் ஹாஃப் ஃபுல்லா சிரிச்சாங்க தியேட்டர்ல எல்லாருமே. ஆனா அதே ரீசன்ஸ்க்காக செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா அழுதாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம ஒரு பிம்பம் தான் நம்மளுக்கு இருக்கு. ஒரு குடிகாரங்களை பார்த்தா இவங்க இப்படிதானே இருப்பாங்க, அப்படிதானே இருப்பாங்க, நம்ம ஈஸியா நினைச்சிடலாம். பட் எல்லாருக்குமே ஹோப் இருக்கு. அதாவது எப்பேற்பட்ட குழியில நம்ம விழுந்தாலும் அன்பும் அரவணைப்பும் பொறுப்பும் இருந்தா கண்டிப்பா நம்ம அந்த குழியிலிருந்து மீண்டு எழ முடியும்ன்றத பாட்டில் ராதா அழுத்தம் திருத்தமா வலியுறுத்தி தியேட்டர்ல சொல்லணும். நீங்க கண்டிப்பா இந்த படத்தை உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போய் இந்த படத்தை ஒரு பாடமா கண்டிப்பா காட்டுங்க. வாழ்க்கைக்கு உறுதுணையா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.